விசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு அது என்மேல் விழுந்த 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. பள்ளிபீடம் காலியா இருந்த உடனே ஆபிரகாம் மனசு அடிச்சுக்கிறது. தான் குமாரனை வைக்க வேண்டிய இடம், அந்த இடம் இப்ப காலியா இருக்கு. இன்னொரு ஆட்டுக்கடாவை அங்க கொண்டு வந்து வைக்கணுங்கிற பாரம் அவருக்கு. ஆனா இன்னைக்கு சர்ச்சில் எத்தனை இடம் காலியா இருந்தாலும் அதை பத்தின சிந்தனையோ பாரமோ எண்ணமோ இல்லவே இல்லை. பக்கத்துல அக்கா வரலையா, ரொம்ப வசதி, காலை கொஞ்சம் அகலமா விரிச்சு நெஞ்சுக்கலாம், உட்காந்துக்கலாம். ஏற்கனவே 3 பேர் இருக்கிற இடத்த உட்காந்து நிரப்பி இருக்கிறோம், அல்ல சொல்லுங்க அப்பா. இதுல வேற இன்னும் காலை அகலமா வச்சு, இது ஏன் இடம் தோத்துறோம், இது ஏன் இடம், தள்ளி உட்காரு தோத்துறோம், ஏரியா பக்கம் வராத, ஃபேனு எனக்கு தான், ஏசி எனக்கு தான், ஜன்னலோரம் எனக்கு தான், தோத்துறோம், சேரு எனக்கு தான், என்னமோ ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி இந்த இடத்த வேற யாருக்கும் தரமாட்டேன் தோத்துறோம். ஐயோ 2 ஆத்மா வந்துரும் நினைச்சேன், எனக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு. இன்னைக்கு யாரும் வராததுனால உண்மை சோஸ்தரிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நல்ல சொல்லுங்க, என் பக்கத்தில் இருக்கிற ஆத்மா வராததினால் உண்மை சோஸ்தரிக்கிறேன். நான் ஃப்ரீயா இருப்பேன். அதுலயும் மே மாசம் இங்கிட்டு 2 பேர் வர வேண்டாம், இங்கிட்டு 2 பேர் வர வேண்டாம், ரொம்ப புழுக்கமா இருக்கு தோத்திரம். ஆத்மாக்கள் வராம ஃப்ரீயா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இவன் நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றான் அப்படின்னு நீங்க என்ன பாக்குறது புரியுது. இருக்கிறீங்களா? ஏங்க உலகத்துல அழைப்பு இல்லாதவன், அபிஷேகம் இல்லாதவன் தான் கட்சியில ஆளை சேர்க்கறதுக்கு, தனக்கு கூட்டணியை சேர்க்கறதுக்கு என்னென்னமோ பிரயாசப்படுறான், என்னென்னமோ தோத்திரம் காரியங்களை பார்க்கறான். ஏசரத்தம் ஜெயம், அழைப்பு நம்ம மேல, அபிஷேகம் நம்ம மேல, தேவ திட்டம் நம்ம மேல. இது பரிசுத்தரின் ராஜ்யம், பரலோகத்தின் ராஜ்யம், பரலோகத்துக்கு நேரா ஜனங்களை அழைச்சிட்டு போற ராஜ்யம். இங்க ஆத்துமாக்கள் வந்து உட்காரணும் அப்படிங்கிற பாரம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இருக்க வேண்டும் தானே. அல்லேலூயாவா. மிஷனரிமார்கள் அன்னைக்கு அவங்க சொகுசா அவங்க தேசத்துல மனைவி பிள்ளைகளோட தங்கள் ஆஸ்திகளோட இருந்திருந்தாங்கன்னா நாம நல்லா இருந்தா போதும், ஏன்டா நம்ம கிளம்பி இந்தியாவுக்கு போகணும், கிராமங்களுக்கு போகணும், ஏன் போய் நம்ம ஊரா போய் கஷ்டப்படணும், பாச தெரியாத ஊர்ல தோத்துறோம், நம்ம ஏன் பிரயாசப்படணும், எதிர்க்கிறவர்கள் நடுவில், ஜீவனையே வாங்க துடிக்கிறவர்கள் நடுவில் நாம என்னத்துக்கு போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு மிஷனரிமார்கள் நினைச்சு சொகுசுக்குள்ள, தங்கள் வாழ்க்கைக்குள்ள, தங்களுக்கு கிடைச்ச அந்த வட்டத்துக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்திருக்குமா, நம்ம பகுதிகளுக்கும் பட்டணங்களுக்கு வந்திருக்குமா, இன்னைக்கு தேசத்துல இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்க முடியுமா? அவருடைய பிரயாசம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய பிரதிஷ்டை இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. சபையே வா, உன் சுய நலத்தை விட்டு வா, உன் சொகுசு வாழ்க்கையை விட்டு வா. உனக்கு என்ன தேவையோ அதை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். உனக்கு அகப்பட வேண்டியவைகளை நான் அகப்படுத்துவேன். நீ பிரயாசப்பட்டும் கிடைக்காதத பிரயாசமே இல்லாம வாய்க்க பண்ணுவேன். ஆமேனா? நீங்க முழு நேர ஊழியத்துக்கு கூப்பிட்டா ஆளாளுக்கு யோசிக்கிறது. ஆமா, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை தோத்துறான், என் பிள்ளையும் பாஸ்டர் ஆக்கலாம்னு பாக்குறாங்க தோத்துறான். போகாதரா, சர்ச்சு முடிஞ்ச உடனே எங்க கூட கிளம்பிடுறா, சர்ச்சில் இருக்காதரா தோத்துறான். வாலிபர் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம்னு ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டாத தோத்துறான். எப்படி பாத்தீங்களா? நல்ல பெற்றோர் ஏசரத்தம் ஜெயம். வாலிப பிள்ளைங்க கூட சில விஷயத்துல இன்வால்மெண்டா இருக்கு, எல்லாத்துலயும் வந்து கலந்துக்கும். ஆனா பெருசுங்க சொல்றது போகாதரா, சும்மா வாலிபர் கூட்டம் போகாதரா, சபைன்னு போகாதரா. அப்புறம் பைபிள் படிம்பாக, அதுல போட்டியும்பாக, இதுல போட்டியும்பாக, அப்படியே ஆர்வத்தை தூண்டி 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 உன்னை பாஸ்டர் ஆக்கிடுவாங்க. அப்ப பாஸ்டர்னா உங்களுக்கு அவ்வளவு பரிதாபமா போச்சு பாருங்க. நாங்கெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல தான் நின்றுட்டு இருக்கோம். ஆளுகளை பாரு, எங்க ஜபத்தினாலதான் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் தெரியுமா? அதுக்கு ஆமீன் சொல்லலைன்னா விபரீதங்களை சந்திக்க வேண்டியது வரும். எங்க கண்ணீர், எங்க முழங்கால், எங்க பிரதிஷ்டை, எங்க ஜபம், எங்க உபவாசம், ஆளாளுக்கு வந்து சொல்றது பாஸ்டர் எங்களுக்கா ஜோமனுங்க பாஸ்டர், நீங்க நாங்க தூங்குறோம் பாஸ்டர், இன்னும் சில ஆள் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணுங்க பாஸ்டர். நாங்க என்ன ஜபத்தை பத்தி பிரசங்கம் பண்றோம்? எங்க ஜப கிளவி பண்ற பிரசங்கம் வேற யாரும் ஸ்ட்ராங்கா பண்ணுங்க பாஸ்டர். அது ஒரு பாயிண்ட் நமக்கு சொல்றது ஸ்ட்ராங். அப்புறம் பாஸ்டிங் போட்டு பண்ணுங்க பாஸ்டர். ஒவ்வொரு விசுவாசிக்கு நாங்க ஒவ்வொரு நாள் ஃபாஸ்டிங் போட்டா நாங்க என்னைக்கு தான் சோறு திங்கிறது? இல்ல கேட்க இல்ல, நாங்க என்னைக்கு தான் சோறு திங்கிறது? அந்த விசுவாசிக்கா இன்னைக்கு ஃபாஸ்டிங், அடுத்த விசுவாசிக்கா செவ்வாய்க்கிழமை, அடுத்த விசுவாசிக்கா புதன்கிழமை, டெய்லி ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங். இப்ப பாஸ்டர் மர்கையா, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக எங்களுக்கு உசுறு வேணும்ல, கொஞ்சமாவது ஈரக்கொலையில தோத்துறான் ஒரு இறக்க இருக்கா பாரு. அப்ப எங்களை வச்சுதான் ஆமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பாஸ்டர்மார் ஒண்ணும் பரிதாபத்துல வாழல. ஆமேனா? நாங்க ஊழியத்துக்கு வரும்போது ஒருவேளை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் வந்தோம். உண்மை. ஒரு பாக்கெட் பால் வாங்குறதுக்கு
மணிக்கணக்கா அழுதுருக்கோம், உண்மை. ராத்திரிக்கு சாப்பாடு வேணுமா, பகலெல்லாம் ஃபாஸ்டிங்ல ஜெபிச்சிருக்கோம், உண்மை. ஆனா இன்னைக்கு எங்க ராஜா எங்களை சம்பூர்ணமா ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆயிரங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். பல குடும்பங்களுக்கு மேன்மையா வச்சிருக்கிறார். இந்த உலகத்திலே உன்னதமான பணி அது சர்வ வல்லவருக்கு செய்கிற ஊழிய பணி. உங்க பிள்ளைங்க பாஸ்டரா வரணும் பெருமைப்படணும், ஊழியக்காரனா வரணும் பெருமைப்படணும். தோத்திரம் இருக்கீங்களா? இன்னொரு சைஸா பாக்குறியே, ஒண்ணு நீங்க வாங்க, இல்லட்ட உங்க பிள்ளைகளை கொடுங்க. ஒண்ணு இல்லையா, ஆத்துமாக்களை ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. இதுல வேற பெருமை, நான் 10 வருடங்களாக வந்து கொண்டிருக்கின்றேன், நான் 20 வருடமா வந்து கொண்டிருக்கேன், நான் தான் சீனியர், நான் தான் சபைக்கு தூணு, அரமா கபூராக்கலா தூணு, நான் தான் பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டு. இப்படி சொல்லி சொல்லியே பாஸ்டர் கையை காணுப்ப, கையை வெட்டிடுறது, நான் இருக்கேன் பாஸ்டர். இன்னொரு ஆள் வரும், இடது கை, நான் இருக்கிறேன், அதை வெட்டிடுங்க. தோத்திரம். என்ன பேச்ச காண? சரி சந்தோஷம், இத்தனை வருஷமா வர்றீங்க, சந்தோஷம், எல்லாரும் சொல்றீங்க, சந்தோஷம். எத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணி இருக்கிறீங்க? கேள்வி கேட்காதீங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. 20 வருஷமா, 25 வருஷமா, 30 வருஷமா சந்தோஷம் தான். பட் எத்தனை ஆத்துமாவை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க? பெருமை. எத்தனை வருஷம் விசுவாசி, அத்தனை வருஷம் விசுவாசி, அப்படியா பெருமை. ஆண்டவருக்கு என்னால என்ன லாபம்? எங்க ஊர்ல தான் சொல்லுவான், கிராமத்துல மேய்க்கிறது எருமை, இதுல வேற பெருமை. அவன் சொல்லுவான், தோத்திரம் சர்வசாதாரணமா, அல்லேலூயாவா, பெருமைப்படுறதுக்கு தோத்திரம் என்ன இருக்கு? இருக்கீங்களா? என்ன முறைக்கிறீங்க? சோஸ்திரம். சீனியர்கள் வாழ்க, சூப்பர் சீனியர்கள் வாழ்க 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 வாழ்க. நீங்க சர்ச்சில் இருக்கிற வருஷத்துக்கு ஏற்ற பிரகாரம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்ல. மாசத்துக்கு ஒண்ணு வேணாம், வாரத்துக்கு ஒண்ணு வேணவே வேணாம், வருஷத்துக்கு ஒண்ணாவது ஒரு ஆத்துமாவது சபைக்குள்ள கொண்டு வரலாம்ல. அல்லேலூயாவா. நான் எப்ப போனாலும் இந்த கணக்கை சொல்லுவேன். 100 பேர் இருக்கிற சபை, 100 பேர் வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா சர்ச்சுக்கு கொண்டு வந்தா வருஷம் முடியும் போது எத்தனை பேர் இருப்பாங்க? 200 பேர். 2 வருஷம் முடியும் போது 400 பேர். 3 வருஷம் முடியும் போது 600 இல்ல 800. கணக்கு சரியா சொல்லணும், அல்ல சொல்லுங்க. 1 வருஷம் முடியும் போது 200, 2 வருஷம் முடியும் போது 400, 3 வருஷம் முடியும் போது 800, 4 வருஷம் முடியும் போது இன்னும் 1 வருஷம் சேர்த்துக்கிறோம், 5 வருஷம் முடியும் போது நாளைக்கு சொல்றீங்களா 3200. சொல்லுங்க 3000. ஹலோ 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 ஹலோ. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா நிறைய இல்லைங்க, வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவை சர்ச்சுக்கு கொண்டு வந்தாலே 100 பேர் இருக்கிற சபை 5 வருஷம் ஆகும்போது 3200 பேர் இந்த சர்ச்சில் இருப்பாங்க. இது ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், தோத்திரம் கால்குலேஷன். 3200 பேர் 5 வருஷத்துல சபைக்குள்ள வந்துருவாங்க. இப்ப நம்ம வச்சிருக்கிற சபைகள் எல்லாம் இடிக்கணும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி இடிக்க வேணாம்னு தான் நாங்க ஆதாயம் பண்றது இல்லை, பாஸ்டருக்கு சங்கடத்தை கொடுக்க வேணாம்னு. பாஸ்டர்களுக்கெல்லாம் சங்கடம் கிடையாது. சபை என்ன இவங்களோடதா? சபை என்ன எங்களோடதா? சபை சர்வ வல்லவருடையது. அவர் தான் சொல்லிக்கிறாரு, இடிக்கவும் கட்டவும், கட்டவும் இடிக்கவும், அதான் ஊழியம். அல்லையா சொல்லுங்க. அப்பா சபையை அவர் இடிப்பாரு, சபையை அவர் கட்டுவாரு. நான் பில்டிங்க சொல்றேன், கையை உயர்த்தி ஆமேனா. ஆத்துமாக்களை அழைச்சிட்டு வர்ற உத்தரவாதம் நம்ம மேல. அல்லேலூயாவா.